ஹாய் ஹலோ வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு மூவி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு டைம் மிஷின் ரிலேட்டடான ஒரு மூவி. செம்ம சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கிளைமேக்ஸ். வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். மூவி நேம் டைம் கட். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சீன்லேயே April 18, 2003 அப்படின்னு வந்துட்டு டேட் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. ஒரு 20 இயர்ஸ் பேக் நடந்த மாதிரி. இந்த பொண்ணு தான் வந்துட்டு சம்மர். இவள் வந்துட்டு ஒரு பார்ட்டிக்கு கிளம்பி போகிற மாதிரி தான் போகிற என்ட்ரு ஆகுறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு பையனை பார்க்குறா. அந்த பையன் தான் வந்துட்டு குயின். அந்த பையனும் வந்துட்டு சம்மர் கிட்ட நீ ஓகே தானா, நீ நார்மலாக தானே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்குறான். சம்மரும் வந்துட்டு ஓகே தான், உன் கையில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டதும் அவனும் வந்துட்டு இது லெட்டர் தான், நான் உனக்கு கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்கிறான். அதுக்குள்ளே வந்துட்டு எனக்கு குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எத்தின் வந்துட்டு உள்ளே வந்துட்டு வா ஸ்ருதி அப்படின்ற மாதிரி சம்மரை வந்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். அங்கே இப்போ உள்ளே போனதும் வந்துட்டு சம்மர் கேட்குறா, நீ எப்படி வந்துட்டு இவ்வளோ நார்மலாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டதும், இங்கே பாரு எனக்கும் அவங்க பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் அவங்க இறந்தது வந்துட்டு எனக்கும் வருத்தமாக தான் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு இந்த துக்கத்தை மறக்கிறதுக்காக தான் இந்த பார்ட்டி வந்துட்டு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அவனும் வந்துட்டு சொல்கிறான். அப்போ சம்மர் வந்துட்டு சொல்கிறா, என்னால் நைட்டெல்லாம் தூங்க கூட முடியல. ஆனால் நீ வந்துட்டு இவ்வளோ கேஷுவலாக வந்துட்டு இருக்க. அவங்க வந்துட்டு நம்ம எத்தனை வருஷமாக சின்ன வயசுலேருந்தே நம்ம எல்லாருமே பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு வந்துட்டு அவளும் சொல்கிறா. போகிற போக்கில் வந்துட்டு எத்தினும் வந்துட்டு சம்மர் மேலே வந்துட்டு ட்ரிங்க்ஸை வந்துட்டு கொட்டிடுவான். சம்மர் வந்துட்டு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிளம்பிடுவா. அப்புறம் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் தான் போயிருப்பா. இங்கே வந்துட்டு போலீஸ் வந்துட்டு வந்துடுவாங்க. அவங்களுக்கும் வந்துட்டு தெரியும், சரி ஓகே இவங்க வந்துட்டு சோகத்தை மறக்கிறதுக்காக பார்ட்டி பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனாலும் வந்துட்டு போலீஸ் அவங்க கடமையை செய்யணும்ல. அதனால் வந்துட்டு எல்லோரும் கிளம்புங்க, எல்லோரும் வீட்டுக்கு போங்க, அவங்க வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு எல்லாம் சொல்லவும் எல்லோரும் கிளம்பி போயிடுவாங்க. இங்கே வந்துட்டு சம்மர் மட்டும் வந்துட்டு எதுவுமே தெரியாமல் ரெஸ்ட் ரூமில் வந்துட்டு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பின்னாடி பார்த்திங்கன்னா மிரரில் வந்துட்டு தெரியும், அந்த மாஸ்க் போட்ட ஒரு மனுஷன் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டுருப்பான். ஃபாஸ்ட்டாக வந்துடுவான். இங்கே சம்மர் அதை பார்த்து பயந்து அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடுவா. அந்த இடமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மாட்டு தொழுவம் மாதிரி தான் இருக்கும். அங்கே மாட்டுக்கொட்டையில் வந்துட்டு எல்லாம் கட்டி போடுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் மாடு மட்டும் இருக்காது, ஃபுல்லாக வைக்கோல் அந்த மாதிரி தான் இருக்கும். அவளும் வந்துட்டு அங்கே இங்கே ஓடுவா தப்பிச்சு. ஆனாலும் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு கேட் மாதிரி இருக்கும், அங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே ஃபுல்லாக லாக் பண்ணியிருப்பாங்க. இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே போய்கிட்டு இருப்பாங்க. இவன் எவ்வளவோ கத்தி பார்ப்பா, ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு கேட்காது. அதனால் வந்துட்டு உள்ளே போய் எங்கேயாவது ஒளிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ளே போய் ஒளிஞ்சிட்டு இருக்கிற டைம்லேயே வந்துட்டு இந்த மாஸ்க் போட்டவனும் வந்துட்டு உள்ளே வந்து தேடிட்டே இருப்பான். இவ்வளோ வந்துட்டு எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணுவா, இந்த மாதிரி சவுண்ட் எதுவும் வரக்கூடாது அப்படின்னு. ஆனாலும் வந்துட்டு சவுண்டு வந்துடும். அவனும் வந்துட்டு கண்டுபிடிச்சிக்குவான். அங்கேருந்து வெளியில் எஸ்கேப் ஆகி வர்றதுக்குள்ளே இந்த கதிர் அறுக்கிற மாதிரி வந்துட்டு ஒரு பெரிய அருவா வச்சுருப்பான். அதை வச்சுட்டு வந்துட்டு சம்மரை வந்துட்டு போட்டு தள்ளிடுவான். அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா April 18, 2024 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட் போட்டிருப்பாங்க. அங்கே வந்துட்டு ஒரு பொண்ணு வந்துட்டு தூங்கி எழுந்திரிப்பா. இவ தான் வந்துட்டு லூசி. இவ வந்துட்டு சம்மரோட தங்கச்சி. லூசி தான் வந்துட்டு இந்த மூவியோட ஹீரோயின். அவளுக்கு வந்துட்டு உடனே ஒரு மெசேஜ் வரும். அது எங்கேருந்து அப்படின்னா நாசாலேருந்து அவளுக்கு வந்துட்டு இன்டர்ன்ஷிப்காக அப்ரூவ் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துட்டு அந்தளவுக்கு ஒரு ஹாப்பி கூட ஆக மாட்டான். அங்கேருந்து வந்துட்டு அந்த சம்மர் வந்துட்டு இன்றைக்கி தான் இறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி திங்க் பண்ணிவிட்டு அவளும் வந்துட்டு இந்த நியூஸை வந்துட்டு நம்ம குரு கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போய்கிட்டு இருப்பா. அங்கே போகும்போதே எல்லாமே பார்த்துட்டு தான் போய்கிட்டு இருப்பா. அங்கே வந்துட்டு ஸ்கூலுக்கு தான் போவான். அங்கே வந்துட்டு அங்கே லேபில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவர் தான் அவரோட குரு. அவர் தான் வந்துட்டு ஃபுல்லாக இவளுக்கு வந்துட்டு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணியிருப்பாரு. அதனால தான் வந்துட்டு நாசாவில் அவளுக்கு வந்துட்டு இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கும். அங்கே போனது வந்துட்டு குருக்கிட்ட எல்லாமே சொல்லுவாள், இந்த மாதிரி எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. அவருமே வந்துட்டு பயங்கரமாக ஹாப்பியாவார். அப்போ வந்துட்டு உன்னோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு கேட்டதும், இல்லை நான் வந்துட்டு இன்னும் சொல்லலை. என்ன சொன்னால் தான் உங்களுக்கே தெரியும்ல என்ன நடக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக அவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னதும் வந்துட்டு அப்போ வந்துட்டு அந்த குரு சொல்லுவார், சரி ஓகே சம்மர் வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டும் நான், ஆனால் வந்துட்டு அவளுக்கு இப்படி நடந்தது அவங்களுக்கு வருத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு ஆமை இருக்கும், ஒரு பாக்ஸில் தான் போட்டு வச்சுருப்பாங்க. இந்த ஆமை எத்தனை வருஷமாக இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டதும், ஒரு 20 இயர்ஸாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு சொல்லுவார். அந்த ஆமையோட பேர் பார்த்திங்கன்னா பிக்கிள். அப்போ வந்துட்டு பாய் சொல்லிவிட்டு அவளும் கிளம்பிடுவா. அந்த ஸ்கூல் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்துட்டு அந்த 4 பேர் வந்துட்டு இறந்தாங்கல்ல, அதை பற்றி தான் வந்துட்டு அங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் இதே நாள் வந்துட்டு அந்த சிட்டி ஃபுல்லாகவே வந்துட்டு கொஞ்சம் பயத்தோடையும் அப்படி தான் இருப்பாங்க. ஏன்னா வந்துட்டு 20 வருஷம் ஆகியுமே அந்த கொலைக்காரனை வந்துட்டு இன்னும் யாருக்குமே கண்டுபிடிக்க முடியல. அந்த போலீஸும் வந்துட்டு இன்னும் தேடிட்டு தான் இருப்பாங்க. அதனால் எல்லாருமே வந்துட்டு போலீஸ் மேலே காண்ட்லேயும் அவங்க வந்துட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வீட்டுக்கும் வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்திங்கன்னா சம்மரோட ரூமுக்கு தான் போவாங்க. அங்கே வந்துட்டு 20 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன திங்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதுதான் அங்கே இருக்கும். எல்லாமே பார்த்துட்டு அவளோட ஃப்ரெண்ட்ஸோட ஃபோட்டோஸ் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு ஒரு ரூமில் வந்துட்டு கீழே வந்துட்டு டொக்கு டொக்குன்னு சவுண்டு கேட்கும். அப்போ அந்த பாக்ஸை வந்து அப்படியே எடுத்து பார்த்தா கீழே வந்துட்டு நிறைய லெட்டர்ஸ் இருக்கும். அந்த லெட்டரில் வந்துட்டு நான் இப்போ ஃப்ரீ ஆகிட்டேன், உன்னால் ஃப்ரீ ஆக முடியாது, இதுக்கெலாம் நீ வந்துட்டு பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்படின்னு மட்டும் எழுதியிருக்கும். அந்த லெட்டர் அவளை படித்து பார்த்துட்டு இருக்கும்போதே பார்த்திங்கன்னா பின்னாடி வந்துட்டு அவங்க அம்மா வந்துடுவாங்க. இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்டது, நான் உங்களை தான் தேடிட்டு இருக்கேன், வா போகலாம் அப்படின்னதும் அப்போ வந்துட்டு அந்த லெட்டர் வந்துட்டு அவளே வந்துட்டு அந்த பேக்கெட்லேயும் வச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. அங்கேருந்து கிளம்பும்போதே வந்துட்டு ரெஸ்டாரண்ட் தான் போவாங்க. அங்கே வந்துட்டு ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்துட்டு லூசி வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு சொல்லுவாள், இந்த மாதிரி எனக்கு நாசாவில் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நாசாவில் இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் எல்லாரோட பேரண்ட்ஸும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க தான் செய்வாங்க. ஆனால்
லூசியோட பேரண்ட்டோ வந்துட்டு சேட் தான் ஆவாங்க. இல்லை நீ அங்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு லூசியோட அப்பா வந்துட்டு சொல்லுவார், என்னோட கம்பெனிலே வந்துட்டு நல்ல கம்பெனி தானே, நீ வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அவங்க ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டல, நானும் வந்துட்டு இன்டர்ன்ஷிப்புக்கு ரெடி பண்ணுறேன், நீ அங்கே வந்தே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சொல்லுவார். ஆனாலும் வந்துட்டு எங்கள் லூசிக்கு இஷ்டம் இருக்காது. நாசா எங்கே இருக்குது, சோனார் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே பேசாமல் அவங்களும் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சம்மர் இறந்த நாளுன்றதுனால அவள் இறந்த இடத்துக்கே வந்துட்டு போய் எல்லாமே ப்ரே பண்ணுவாங்க. அவங்களோட வழக்கம் வந்துட்டு இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவள் யூஸ் பண்ண திங்ஸ் ஏதாவது வச்சு ப்ரே பண்ணுவாங்க போல இருக்குது. அதனால் வந்துட்டு சம்மரோட அம்மா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஸ்லிப்பர், அவள் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண ஸ்லிப்பர் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்து அங்கே வச்சுருப்பாங்க. அப்போ வந்துட்டு லூசி கிட்டே கேட்பாங்க, நீ ஏதாவது சம்மருக்கு எடுத்துகிட்டு வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு. அவளும் வந்துட்டு சரி நான் காரில் தான் இருக்குது, நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அவளும் வந்துட்டு காரில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது தான் சரி நம்ம செயின் எடுத்து போட்டுடலாம் அப்படின்ட்டு அவளை வந்துட்டு கழட்டிட்டு இருக்கும்போது தூரத்தில் வந்துட்டு ஒரு வெல்டிங் வச்ச அந்த ஃப்ளாஷ் மாதிரி ஒரு மாதிரி தெரியும். அதை பார்த்துட்டு அங்கே போவா. அது வந்துட்டு சம்மர் வந்துட்டு இறந்த இடம் தான். அங்கே அந்த இடமே பார்த்திங்கன்னா பயங்கரமாக பாழடைஞ்ச மாதிரி அப்படி தான் இருக்கும். உள்ளே போய் பார்க்கும்போது வந்துட்டு அவளுக்கு எல்லாமே தாட் வரும், இங்கே தான் ஓடிருப்பா, இங்கே தான் போய் ஒளிஞ்சிருப்பா அப்படின்ற மாதிரி எல்லாமே தாட் வரும். அதெல்லாம் திங்க் பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும்போது உள்ளே போனதும் பார்த்திங்கன்னா ஒரு 2 மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் வந்துட்டு அப்படியே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கையை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அதை டச் பண்ணி பார்த்துட்டுப்பா. அதில் வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு April 16, 2003 அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்துட்டு டேட்டுமே இருக்கும். அதை வந்துட்டு ப்ரெஸ்ஸும் பண்ணிடுவா. அதை ப்ரெஸ் பண்ணதும் பார்த்திங்கன்னா அந்த வெல்டிங் மிஷின்லேருந்து வந்த இது மாதிரி வந்துட்டு 2 ஃப்ளாஷ் வந்துட்டு அடிச்சுட்டு கொசன்னு அப்படியே வந்துட்டு ஒரு மாதிரி இருக்கும். அப்புறம் டக்குன்னு வந்துட்டு ஒரு மாதிரி சேஞ்ச் ஆன மாதிரி தெரியும். அப்புறம் ஒன்றுமே நடந்த மாதிரி இருக்காது. ஆனாலும் வந்துட்டு சரி ஓகே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு வெளியில் போனால் அங்கே வரும்போது எல்லாமே பாலடைஞ்சு உடஞ்சி எல்லாமே இருக்கும். இவ போகும்போது எல்லாமே புத்தம் புதுசாக இருக்கும். அதெல்லாம் வித்தியாசமாக போய் பார்த்துட்டு என்ன இது எல்லாமே வந்துட்டு இவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு அங்கேருந்து சரி ஓகே பேரண்ட்ஸை போய் பார்க்கலாம் அப்படின்னு அங்கே போனால் அங்கேயும் யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே ஒரு சம்பவம் நடந்த மாதிரியே இருக்காது. சரி அப்போ வந்துட்டு ஃபோன் எடுத்துகிட்டு கால் பண்ணி தான் பேசணும் அப்படின்ட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா அதுலேயும் வந்துட்டு நெட்வொர்க் இருக்காது. அச்சோ என்ன இந்த மாதிரி ஆயிடுச்சு, பேரண்ட்டையும் காணும், இங்கே ஃபோன்லேயும் சிக்னல் இல்லை, சரி இனிமேல் நடராஜா தான் அப்படின்னு சொல்லிட்டு நடந்தே அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டுருப்பா. அங்கே போகிற வழியில் எல்லாமே பார்ப்பா. அங்கே பேனர் அங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு 2003 அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கும். இன்னும் எல்லாமே வித்தியாசமாக இருக்கும். அப்புறம் வந்துட்டு பல வருஷமாக க்ளோஸ் ஆகி இருந்த ஷாப் முதற்கொண்டு எல்லாமே ஓப்பனில் இருக்கும். அதெல்லாம் வந்துட்டு இதெல்லாம் முன்னாடியே ஓப்பனாகவே இல்லையே அப்படின்ட்டு எல்லாமே பார்த்துட்டு அங்கே வந்துட்டு சரி ஓகே நம்ம ஸ்கூலுக்கே போகலாம் அப்படின்னு நம்ம குருவை போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு அவளும் அங்கே போவாள். அதுக்கப்புறம் தான் அவளுக்கே வந்துட்டு லைட்டாக தோணும், சரி ஓகே நம்ம வந்துட்டு ஏதோ பின்னாடி வந்துட்டோம் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. ஸ்கூல் போனதும் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாம் 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களோ அது எல்லாமே வந்துட்டு அவள் லைவில் பார்ப்பா. எல்லாமே வித்தியாசமாக பார்த்துட்ருப்பா. அங்கேருந்து பார்த்தா அவளோட சிஸ்டர் சம்மர் வந்துட்டு அங்கேருந்து வந்துட்டுருப்பா. அவளை வந்து பயங்கர ஷாக்கிங்காக பார்த்துட்ருப்பா. அவளும் வந்துட்டு கிராஸ் பண்ணி போயிடுவா. ஏன்னா வந்துட்டு சம்மருக்கு வந்துட்டு லூசியை வந்துட்டு யாருன்னே தெரியாது. ஏன்னா சம்மர் இறந்ததுக்கப்புறம் தான் லூசியே வந்துட்டு பிறந்திருப்பா. அங்கேருந்து நேராக லேபுக்கு தான் போவாள். அங்கே லேபில் வந்துட்டு குரு இருப்பார். அவரோட நேம் வந்துட்டு ஃப்ளெமிங். அவர் வந்து 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ யங்காக இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பார். அவர் வந்துட்டு பார்த்ததும் வந்துட்டு லூசியை பார்த்தது, நீ வந்துட்டு என்னோட ஸ்டூடெண்ட்டா அப்படின்னு கேட்பாரு. அவர் வந்துட்டு அவ்வளோ வந்துட்டு இல்லை நான் ஃப்யூச்சரில் வந்துட்டு உங்கள் ஸ்டூடெண்ட் ஆக போகிறேன் அப்படின்னு சொன்னதும் ஓகே நான் வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணலான்னு இருக்கேன் டைம் ட்ராவலர் பற்றி, அதனால் வந்துட்டு உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கும்போது ஓகே அவரும் வந்துட்டு சொல்லுவார், இந்த மாதிரி வந்துட்டு டைம் ட்ராவல் பற்றி வந்துட்டு அதெல்லாம் பாசிபிளாக என்னன்றது தெரியல, ஆனாலும் வந்துட்டு அங்கே லேப்லேயே வந்துட்டு இன்னொரு பையன் இருப்பான், அவன் வந்துட்டு குயின், அவன் அவர் வந்துட்டு சொல்லுவார், இந்த பாரு இவர் தான் வந்துட்டு சயின்ஸோட பெரிய ஜீனியஸ் இந்த ஸ்கூலில், நீ அவன்கிட்ட எது வேணாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு சொல்லிடுவார். அப்போ அவன் குயின் வந்துட்டு சொல்லுவான், நம்ம வந்துட்டு டைம் ட்ராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கோ வந்துட்டு ஃப்யூச்சருக்கோ போனாலும் நம்ம வந்துட்டு அங்கேருந்து எதையுமே சேஞ்ச் பண்ணக்கூடாது, அதனால் வந்துட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு நிறையா மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு வந்துட்டு அவனும் வந்துட்டு சொல்லுவான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அந்த அப்போ அதே மாதிரி தான் அந்த ஆமையும் இருக்கும் அந்த பாக்ஸுக்குள்ளே. அப்போ வந்துட்டு குரு கிட்ட சொல்லுவா, இந்த பிக்கில் வந்துட்டு நீங்கள் பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிட்டு போயிடுவா. இங்கே வந்துட்டு ஃப்ளெமிங் பாஸ்ட்டில் வந்துட்டு 4 பேர் இருந்திருப்பாங்கல்ல, அந்த 4 பேரில் வந்துட்டு எம்மியும் சம்மரும் தான் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ராயனும் வந்துட்டு வேலும் வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஏதோ வந்துட்டு சலசலப்பு சவுண்டு கேட்டுகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு அங்கே எமியும் அங்கே தான் இருப்பா. இப்போ எமிகிட்ட தான் கேட்பா, நீ வந்துட்டு எமி தானே அப்படின்னு சொல்லி கேட்டது, உனக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு சொல்ல, சரி ஒன்றும் இல்லை எனக்கு ஒன்று தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு அந்த கேங் வந்துட்டு போகிற இடத்துக்கே வந்துட்டு போய்கிட்டு இருப்பாங்க. இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு, இங்கே வந்துட்டு இது வருஷம் வருஷம் நடக்கிறது தான். சீனியர்ஸ் வந்துட்டு வந்து ரேகிங் பண்ணி ஒருத்தர் வந்துட்டு ரிவருக்குள்ளே வந்துட்டு தூக்கி போடுவாங்க, அதுதான் இங்கே வந்துட்டு நடக்க போகுது, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ரிவர் கிட்ட போவாங்க. அப்போ தான் தெரியும் வந்துட்டு குயினை தான் வந்துட்டு அங்கே வந்து எல்லாருமே வந்துட்டு இந்த ராயன் ஈத்தன் எல்லாமே வந்துட்டு தூக்கிட்டு போட்டு ரிவருக்குள்ளே போடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இங்கே வந்துட்டு நம்ம லூசி வந்துட்டு பயங்கரமான தைரியமாக அங்கே போய், பாரு நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈத்தன் கிட்ட வந்துட்டு சொல்லுவாள், இதெல்லாம் ஒரு ஃபன், இதெல்லாம் பண்ணாமல் வந்துட்டு ஸ்கூல் லைஃப்பை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னதும் அப்போ வந்துட்டு லூசிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடும். அப்போ ஈத்தனை வந்து தள்ளி விட்டுருவா, இதுவும் ஃபன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, அங்கே வந்துட்டு இந்த ஸ்கூல் பிரின்சிபல் வந்துருவாரு. வந்துட்டு இங்கே என்ன நடக்குது, எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க அப்படின்னு. பொண்ணை பக்கத்துனா பொறுக்கிய பத்து விட்டுருக்காங்க. இப்போ 2 பேரும் வந்துட்டு
ஒரு இடத்துல வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ குன் வந்துட்டு சொல்லுவான், எனக்காக ஒரு பொண்ணுலாம் வந்துட்டு சண்டை போட தேவையில்ல அப்படின்னு. அப்போ பாரு நான் வந்துட்டு ஃப்யூச்சர்லேருந்து வந்திருக்கேன். நீ வந்துட்டு ரியலாகவே வந்துட்டு சயின்ஸில் வந்துட்டு ரொம்ப ஜீனியஸ் அப்படின்னு சொன்னா என்னை எப்படியாவது வந்துட்டு என்னோட ஃப்யூச்சருக்கு அனுப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு சொல்லுவாள். ஃப்யூச்சர்லேருந்து நான் வந்திருக்கேன்றதுக்கு நான் என்னதை நம்புறது அப்படின்னு சொல்லிட்டு குன்னும் வந்துட்டு சொல்ல, இதை பாரு இதுதான் ஃபோனு, இதுதான் என் கையில் இருக்குது. இது பாரு இந்த ஃபோனில் வந்துட்டு ஃபேஸ் ஐடி தேவை, இந்த பாரு ஓப்பன் ஆகணும் அப்படின்னு சொன்னா, ஆனால் இதெல்லாம் உங்ககிட்ட இருக்காது. இதுதான் வந்துட்டு என்னோட டிவி தான் வந்துட்டு என்னோட ரேடியோ, இதுதான் வந்துட்டு என்னோட சாங் கேட்குறதுக்கு அலாரம் எல்லாமே வந்துட்டு இதுதான். நான் மேக்ஸிமம் வந்துட்டு நான் இதில் கால்லாம் யூஸ் பண்ண மாட்டேன். ஆனால் வந்துட்டு சேட் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனையும் பார்த்ததும் வந்துட்டு அவனும் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நம்புவான். அப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா சம்மரும் வந்துட்டு அங்கேருந்து வருவா. வந்து பார்த்ததும் வந்துட்டு குயின் கிட்ட கேட்பா, அந்த பாரு நீ வந்துட்டு கெமிஸ்ட்ரி ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா, எனக்கு அது தேவை, என்னால் உனக்கு தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு குயினும் வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு வந்துட்டு உனக்கு எல்லாமே தரேன் அப்படின்னு. சம்மர் வந்துட்டு கேட்பா, உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, நான் இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயாவது பார்த்துருக்கேனா அப்படின்னு கேட்க லூசியும் வந்துட்டு திரு திருன்னு முழிப்பா. அப்போ வந்துட்டு சம்மரே வந்துட்டு சொல்லுவா, 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த கேம்பில் நான் உன்னை பார்த்தேன் தானே அப்படின்னு சொன்னது, ஆமாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சம்மரும் வந்துட்டு கிளம்பிடுவா. அப்புறம் லூசி வந்து குயின் கிட்ட நான் உங்ககிட்ட ஒன்று காட்டணும் வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சேம் அதே வந்துட்டு அந்த மாட்டுக்கொட்டாய்க்கே வந்துட்டு கூட்டிகிட்டு போவா. அப்போ அங்கேயே தான் வந்துட்டு அந்த டைம் மிஷினும் இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த பாரு நான் இதை தான் வந்துட்டு டச் பண்ணேன், அங்கேருந்து தான் நான் இங்கே வந்துட்டேன் அப்படின்னு சொன்னதும் அவங்களும் அங்கேருந்து அந்த மிஷினை வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு காரில் வச்சு எங்கள் குயினோட வீட்டுக்கே வந்துட்டு வந்துடுவாங்க. அவன் வந்துட்டு ஒரு கராஜ் மாதிரி வந்துட்டு செட் பண்ணியிருப்பான். அங்கே தான் வந்துட்டு அவனோட சயின்ஸ் லேபே தான், அதில் தான் வந்துட்டு நிறைய வந்துட்டு எல்லாமே பார்த்துட்ருப்பான். அங்கே வந்துட்டு எல்லாமே வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு அதில் வந்துட்டு ஒரு லைட் எரிஞ்சிட்டு இருக்கும். ஆனால் அது வந்துட்டு இப்போ வந்துட்டு லைட் எரியாது. அதை வந்து செக் பண்ணி பார்க்கும்போது சரி ஓகே இதில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிஷினில் இருக்கிறதோட நேம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆன்டிமேட்டர். அதில் வந்துட்டு லைட் எரியும், அதுதான் ரிப்பேர் ஆகிருக்கும். அப்போ வந்துட்டு குயின் வந்துட்டு லூசி கிட்ட சொல்லும்போது இதுதான் ப்ராப்ளம், இதை வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா நம்ம வந்துட்டு இது ஒர்க் ஆகிடும் அப்படின்னு சொன்னதும் லூசியும் வந்துட்டு சொல்லுவா, ஓகே இந்த சோனார் கம்பெனியில் தான் வந்துட்டு எங்கள் அப்பாவும் வேலை பார்க்குறாரு, அங்கே அவர்கிட்ட வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஐடி கார்டு எல்லாமே இருக்கும், அந்த ஐடி கார்டு யூஸ் பண்ணி நம்ம அங்கே போயிடலாம், அங்கே போயிட்டு வந்துட்டு அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஃப்யூச்சர் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு சொல்லிடுவா. சரி ஓகே இது வந்துட்டு நடந்துட்டு இருக்கிற டைம்லேயே வந்துட்டு பார்த்திங்கன்னா சம்மர் வந்துட்டு அங்கே வந்துட்டு அவளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எமியை வந்துட்டு பார்க்குறதுக்காக அங்கே போவாள். ஆனாலும் எமியும் வந்துட்டு சம்மரை வந்துட்டு ரொம்ப நோஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி, இது பாரு நீலாம் வந்துட்டு என்கிட்ட பேசணும்லாம் அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு சரி ஓகே வந்துட்டு சம்மரும் அவமானப்பட்டு கிளம்பிடுவா. அங்கே வந்து அதுக்கப்புறமா குயின் வந்துட்டு சரி நம்ம வந்துட்டு எனக்கு ஒர்க்குக்கு டைம் ஆயிடுச்சு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு அங்கே வண்டியிலே கிளம்பிடுவான். அந்த டைமில் பார்த்திங்கன்னா சம்மர் வீட்டு முன்னாடி தான் வந்துட்டு ஸ்டாப் பண்ணியிருப்பான். இங்கே தான் எங்கள் அப்பா இருக்காங்க, அவங்ககிட்ட தான் ஐடி கார்டு இருக்குது, அதை போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. இங்கே குயினுக்கும் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடும், என்னது நீ வந்துட்டு சம்மரோட தங்கச்சியா, இதுதான் உன்னோட வீடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிடும். நீ எப்போ பிறந்த, இப்போவே வந்துட்டு சம்மருக்கு 20 இயர்ஸ் ஆயிடுச்சு, நீ எப்போ பிறந்த அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் நான் அப்புறம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா சம்மரும் வந்துட்டு அங்கேருந்து வந்துடுவா. அப்போ குயினும் வந்துட்டு இது பண்ணி நீ கேட்ட ஹோம்ஒர்க் வந்துட்டு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸ் ஹோம்ஒர்க்கை தான் வந்துட்டு கொடுப்பான். அப்போ வந்துட்டு சம்மர் வந்துட்டு கேட்பா, நான் கேட்டது கெமிஸ்ட்ரி அப்படின்னு. கெமிஸ்ட்ரியில் வந்துட்டு லூசி வந்துட்டு பயங்கர எக்ஸ்பர்ட், நீ வந்து வேணா வந்துட்டு அவளை கூப்பிட்டுக்கோ, அவள் வந்துட்டு உனக்கு பயங்கரமாக டீச் பண்ணுவா, சூப்பராக சொல்லி தருவா அப்படின்னு வந்துட்டு அவளும் வந்துட்டு சொல்லிடுவான். அதனால வந்துட்டு சரி ஓகே வந்துட்டு லூசி வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. லூசிக்கு வீட்டுக்குள்ளே போனதுமே பார்த்திங்கன்னா பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எல்லாமே வந்துட்டு ரொம்ப சேஞ்சாக இருந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருக்கும். அப்போ வந்து சம்மர் வந்துட்டு வா என்னோட பேரண்ட்டை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிச்சனுக்குள்ளே போவாங்க. அங்கே சம்மரோட பேரண்ட் வந்துட்டு 2 பேருமே சேர்ந்து குக் பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்த மாதிரி இருப்பாங்க. லூசிக்கு அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நம்மக்கிட்ட இந்த பேரண்ட் வந்துட்டு இந்த மாதிரி இல்லையே, எப்போவுமே சோகமாக அந்த மாதிரி தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே வந்துட்டு ரொம்ப வியப்பாக எல்லாமே பார்த்துட்ருப்பா. அப்போ அவளும் கேட்பா, நீங்கள் 2 பேரும் எப்போவுமே சேர்ந்து தான் குக் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் வந்துட்டு ஆமாம் நாங்கள் வந்துட்டு சேர்ந்து தான் குக் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லாருமே ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு சம்மர் தான் எப்போவுமே வந்துட்டு டின்னருக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் வந்துட்டு ரொம்ப சூப்பராக பேசுவாங்க. லூசி ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு காமிப்பாங்கள்ல, அவள் அங்கே உட்காந்து ஒரு போட் மாதிரி அதில் உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பா. சேம் அதே பிளேஸ் தான் இங்கேயும் இருக்கும். அங்கே வந்துட்டு 2 பேரும் அங்கேருந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ லூசி வந்துட்டு சொல்லுவாள், உன்னோட பேரண்ட் மாதிரி என்னோட பேரண்ட்ஸ் கிடையாது, அவங்க வந்துட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டு, அவங்க வந்துட்டு எப்போவுமே கொஞ்சம் சோகமாக அந்த மாதிரியே தான் இருப்பாங்க அப்படின்னு. அப்போ வந்துட்டு சம்மர் சொல்லுவாள், என்னோட பேரண்ட்ஸும் வந்துட்டு சில விஷயத்துலலாம் ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. சம்மர் வந்துட்டு சொல்லுவாள், ஆமாம் நீ போட்டிருக்கிற காஸ்டியூம் என்ன இவ்வளோ வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நீ எங்கே போகிறதுக்காக இதை போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சம்மரும் வந்துட்டு கேட்பா. அப்போ லூசியால் சொல்ல முடியாதுல்ல, உன்னோட கல்லறைக்கு வரதுக்கு தான் வந்தோம் அப்படின்னு. அதனால் வந்து அவளும் வந்துட்டு அப்படியே சிரிச்சிட்டே வந்துட்டு போயிடுவா. சம்மர் வந்துட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாமே வந்துட்டு லூசிக்கு வந்துட்டு போட சொல்லிகிட்டே இருப்பா. அதுக்கப்புறம் நீ வந்துட்டு கரெக்டான ட்ரெஸ் சூஸ் பண்ணுற வரைக்கும் இப்படி தான் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ஜாலியாக எல்லா ட்ரெஸ்ஸும் வந்துட்டு போட்டு காமிச்சிட்டு இருப்பா. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்துட்டு அந்த மிரரில் வந்துட்டு அவளோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸ் இருக்கா, அதை பார்த்தது தான் ஞாபகம் வரும், இன்னைக்கு டேட்டுக்கு தான் வந்துட்டு மாலில் வந்துட்டு 2 பேர் சாக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்துட்டு சம்மர் கிட்ட வந்துட்டு கேட்பா, அந்த மாதிரி வந்துட்டு இப்படி
வந்து ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னா உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து சம்மர் வந்துட்டு சொல்லுவா, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்க தான் பார்ப்பேன். அதுதான் என்னோட நேச்சர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்ல, அப்போ லூசி சொல்லுவா, நீ இப்போ அதை தடுத்துட்டன்னா உன்னோட ஃப்யூச்சருக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரும் அப்படின்னா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டதும், அப்போ சம்மர் வந்துட்டு சொல்லுவா, நான் ப்ரெசென்ட்டை தான் நான் பார்ப்பேன். நான் ஃப்யூச்சரை அந்த மாதிரிலாம் வந்துட்டு நான் எதையுமே வந்துட்டு மைண்டில் வச்சிருக்க மாட்டேன். இப்போ என்ன நடக்குதோ அதை வந்துட்டு நான் எப்படி சால்வ் பண்ணணும்னு தான் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னதும், ஓகே லூசிக்கு வந்துட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். சரி ஓகே அப்போ வந்துட்டு நம்ம இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. அங்கே மால் வந்துட்டு நைட் ஆகிடும். அங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அந்த வேலும் ராயனும் வந்துட்டு ரூமில் வந்துட்டு அந்த ட்ரெஸ்ஸு அதெல்லாம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இவளும் வந்துட்டு மாலுக்கு வந்துட்டு ரீச் பண்ணிடுவா. ரீச் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் வந்துட்டு அவளோட குரு வந்துட்டு ஃபெம்லிங் வந்துட்டு வருவார். அவரும் வந்துட்டு வணக்கம் வச்சுட்டு போவார். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா, அந்த ரிவரில் வந்துட்டு பிரச்சனை வரும் இல்லையா, அந்த ஈத்தனா அவனும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே சென்டர் ஃபிங்கரை காமிச்சிட்டு அங்கே வந்து போவான். அதுக்கப்புறமா வந்து எங்கே இவங்க 2 பேரும் எங்கே இருப்பாங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ளோராக வந்துட்டு தேடிட்டு இருக்கும்போது தான் குயின்னும் வந்துட்டு அங்கே தான் ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அவனும் வந்துட்டு ஏய் லூசி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னதும், அவங்க 2 பேரும் எங்கே அப்படின்னும், நான் வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இந்த ஷாப்பில் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சொல்லுவான். அந்த ஷாப்புக்கு வந்துட்டு தேடி அங்கே போய்கிட்டு இருப்பான். அந்த டைம்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாஸ்க் போட்டவன் வந்துட்டு அங்கே தான் நின்றுட்டு இருப்பான். அவனும் வந்துட்டு எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுவான். இவன் வந்துட்டு வேல் வந்துட்டு ட்ரையல் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கே போவா. இவன் இங்கே ரீச் ஆகிறதுக்குள்ளேயே வந்துட்டு இங்கே ராயனை வந்துட்டு அந்த மாஸ்க் போட்டவன் வந்துட்டு போட்டு தள்ளிடுவான். அங்கே இருந்துட்டு ட்ரையல் ரூமில் இருந்துட்டு வெளியில் வந்து பார்க்கும்போது இங்கே ராயன் வந்துட்டு செத்து கிடக்கிறத பார்த்துட்டு அங்கேருந்து கத்துவா. அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே லூசியும் வந்துட்டு ரீச் ஆகி வேலை வந்துட்டு சேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு அங்கேருந்து ஓடுவாங்க. இவங்க 2 பேரும் இங்கே தப்பிச்சு ஓடிட்டு இருக்கிற வழியிலே வந்துட்டு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க் போட்டவனும் வந்துடுவான். எங்கேருந்து வந்திருப்பானே தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த எலிவேட்டரில் இருந்துட்டு அங்கேருந்து இறங்கி தான் வந்திருப்பாங்க. இவங்க இங்கே இருந்துட்டு வந்துட்டு ஓடுற டைம்லேயே வந்துட்டு வேல் வந்து தடுக்கி விழுந்து அவளும் கீழே வந்துட்டு இருப்பாள் அந்த எலிவேட்டரில். அங்கே வந்துட்டு மாஸ்க் போட்டவங்க கிட்ட மாட்டிடுவா. அங்கே வந்துட்டு லூசி வந்து மேலே இருந்து ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. அப்போ வந்துட்டு மாலில் இருந்த செக்யூரிட்டி வந்துட்டு ஓடி வந்துட்டு அவனை போய் பார்க்கும்போது அவனை பிடிக்கிறதுக்கு தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்போது அந்த மாஸ்க் போட்ட வந்து கத்தியால் வந்துட்டு அந்த செக்யூரிட்டியும் வந்துட்டு குத்திடுவான். பாஸ்ட்டில் வந்துட்டு ஆல்ரெடி 2 பேர் தான் அந்த மாலில் இறந்துருப்பாங்க. ஆனால் வந்துட்டு தேவையில்லாமல் இந்த செக்யூரிட்டியும் வந்துட்டு இறந்துருப்பாரு. இப்போ வந்துட்டு லூசி வந்துட்டு நம்ம தடுக்க போனதுனால தான் இந்த செக்யூரிட்டியும் தேவையில்லாமல் இறந்துட்டாரு. அப்போ வந்துட்டு நம்ம இதை வந்துட்டு பாஸ்ட் வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கவே கூடாது. அப்படி பண்ணோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு ரொம்ப சேட் ஆயிடுவா. இந்த மாதிரி செக்யூரிட்டி வந்துட்டு தேவையில்லாமல் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு குயின் கிட்ட வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லியிருப்பா. அவங்க குயின் தான் வந்துட்டு அவளுக்கு வந்து தூங்குறதுக்கு எல்லாமே வந்துட்டு பிளேசஸ் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பான். அப்போ குயினும் வந்துட்டு சொல்லுவான், நீ வந்துட்டு பாஸ்ட்டை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சானா நிறைய டிஸப்பியர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நிறைய அதுவாக மறைஞ்சு போயிடும். அந்த மாதிரி நீ எதுவுமே பண்ணாத. நீ ஃப்யூச்சருக்கு மட்டும் போகிறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனும் வந்துட்டு சொல்லுவான். சரி ஓகே நான் என்ன அப்படி தான் பண்ணணும். நான் தேவையில்லாமல் வந்துட்டு செக்யூரிட்டியை நானே கொண்ட மாதிரி கொண்டுட்டேன் அப்படின்னு அவளும் வந்துட்டு அங்கேயே படுத்துக்குவா. அப்போ லூசியும் வந்துட்டு நெக்ஸ்ட் டே காலையிலே ஆனதுமே வந்துட்டு நாங்கள் வீட்டில் போய் ஐடி கார்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் இங்கேருந்து முதல்ல கிளம்புறதுக்கு வழியை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சம்மரோட வீட்டுக்கே வந்துட்டு போவான். ஆனால் வந்துட்டு அங்கே லாக் ஆகி தான் இருக்கும். ஆனாலும் அவளுக்கு கீ எங்கே வச்சுருப்பாங்கன்றது தெரியும்ல. அதனால் வந்துட்டு ஒரு லேம்பில் இருந்துட்டு அந்த கீயையும் எடுத்துகிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுவான். அங்கே ஐடி கார்டை தேடிட்டு இருக்கிற டைம்லேயே வந்துட்டு அங்கேருந்து சம்மரும் வந்துடுவா. லூசி நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டதும் நான் அப்போ வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு சம்மருக்கு வந்துட்டு டவுட் ஆயிருக்கேன். நான் அதுக்கு முந்தின நாள் நைட்டு தான் வந்துட்டு நீ வந்துட்டு ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைப்பியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு தான் வந்துட்டு மாலுக்கே போயிருப்பா. அதனால் வந்துட்டு சம்மருக்கும் வந்துட்டு பயங்கரமாக டவுட் இருக்கும். அதனால் அவளை கேட்டுட்ருப்பா. நீ வந்துட்டு நேற்று இப்படிலாம் சொன்ன ஆனாலும் இவங்க 2 பேர் இறந்துட்டாங்க. நீ வந்துட்டு உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கு நீ சொல்லு அப்படின்னு சொன்னதும் அப்போ வந்துட்டு லூசி வந்துட்டு சொல்லுவாள், நான் என்ன சொன்னாலும் உன்னால் நம்ப முடியாது. நீ எதையுமே நம்ப மாட்டேன் அப்படின்னா, இல்லை நீ சொல்லு அதுக்கப்புறம் நம்புறேனா இல்லையான்னு பார்க்கலாம் அப்படின்னதும் லூசியும் வந்துட்டு உன்கிட்ட என்னால் ப்ரூஃப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டரை வந்துட்டு எடுத்து கொடுப்பா. அவள் வந்துட்டு ஃப்யூச்சர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த லெட்டரை அதை பார்த்ததும் வந்துட்டு அதை வந்துட்டு சம்மரால் நம்பவும் முடியாது. உடனே வந்துட்டு இல்லை என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொன்னதும் அப்போது நான் எதுக்கு உன்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு அடுத்த சீனே வந்துட்டு லூசி வந்துட்டு கரேஜுக்கே வந்துடுவா. அங்கே வந்துட்டு சிஸ்டமில் போட்டு நிறைய ட்ரை பண்ணிகிட்டு இருப்பா. ஆனாலுமே வந்துட்டு சம்மர் வந்துட்டு அவளோட பாக்ஸில் வந்துட்டு அதில் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அங்கே வந்து பார்த்தா ஒரு லெட்டர் இருக்கும். அந்த லெட்ரு வந்துட்டு நேராக வந்துட்டு குயினோட கரேஜுக்கே போயிடுவா சம்மர். அங்கே போய் பார்த்துட்டு அப்போ குயின் கிட்ட கேட்பா, நீ இவளை நம்புறியா அப்படின்னு சொல்லி கேட்பா. இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் நம்பாமலாம் இருப்பாங்க. அப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா சம்மரும் வந்துட்டு ஃபுல்லாக நம்ப ஆரம்பிச்சிருவா. அப்போ தான் கேட்டுட்டு இருப்பா, ஏன் இத்தனை வருஷம் ஆகியும் வந்துட்டு இன்னும் கொலை பண்ணவங்கள யாருமே வந்துட்டு இன்னும் கண்டுபிடிக்கல அப்படின்னு. அப்போ வந்துட்டு லூசி வந்துட்டு சொல்லுவா, இத்தனை கொலை பண்ணியும் வந்துட்டு யாருமே இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. இன்னும் கொலை இருக்கா? இத்தனை கொலைனா மொத்தம் எத்தனை அப்படின்னு சொன்னதும் அப்போ அடுத்து யார் நீ கண்டிப்பாக என்கிட்ட சொல்லி தான் ஆகணும் யார் அப்படின்னதும் அவளும் வந்துட்டு எமி தான் இன்னைக்கு நைட்டு அப்படின்னு வந்துட்டு அவளும் வந்துட்டு சொல்லிடுவா. சம்மர் வந்துட்டு எமி வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்துட்டு இல்லை நான் எமியை வந்துட்டு சாக விட மாட்டேன். அவளை கண்டிப்பாக நான் சேவ் பண்ணுவேன். கண்டிப்பாக வந்துட்டு எல்லாருமே இதை பண்ணணும் அப்படின்னதும் இங்கே பார்த்தா அது வரைக்கும் வந்துட்டு குயின் வந்துட்டு ஐயோ அப்போல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருந்தவன் டபக்குன்னு வந்துட்டு சம்மர் சைடு போய் ஆமாம் ஆமாம் எமியை வந்துட்டு சேவ் பண்ணும்
அப்புறமா ஆளுக்கு ஒரு கட்டை எடுத்துகிட்டு அவங்களும் வந்துட்டு எமியை சேவ் பண்ணுறதுக்காக அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. வெளிநாட்டிலலாம் வந்துட்டு ஸ்டடிலாம் முடிஞ்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல, சேம் அதே மாதிரி எமியும் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது வந்து மரைன் மியூசியம். அங்கே வந்து ஒரு பெரிய ஷிப்பில் தான் இருக்கும். அந்த மியூசியத்தில் தான் வந்துட்டு அவள் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பா. இவங்க 3 பேரும் அவள் அங்கே தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கால் பேர்லாம் ட்ரை பண்ணுவாங்க அலர்ட் பண்ணுறதுக்காக. அவள் வந்துட்டு கால் அட்டன் பண்ண மாட்டா. அங்கே வேறு எங்கேயோ அங்கே போய் வந்துட்டு க்ளீன்லாம் பண்ணிவிட்டு அந்த மாதிரி தான் இருப்பா. சரி இவங்க வந்துட்டு அங்கே போய் ரீச் ஆகிறதுக்குள்ளே சரி நீங்கள் வந்துட்டு இந்த பக்கமாக போங்க, நான் அந்த பக்கமாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக போய் எல்லாமே தேடிட்டு இருப்பாங்க. அதுக்குள்ளே வந்துட்டு இங்கே மாஸ்க் போட்டவனும் இங்கே வந்துடுவான். எமியும் வந்துட்டு காதில் பெரிய ஹெட்செட்டும் போட்டுட்டு அங்கே வந்துட்டு க்ளீன் பண்ணிட்டு இருப்பா. இவங்க கத்துறதும் கேட்காது, கால் பண்ணுறதும் கேட்காது. இவங்க ஒவ்வொரு இடமும் தேடிட்டே இருப்பாங்க. ஃபைனலாக வந்துட்டு சம்மர் வந்துட்டு எமியை வந்துட்டு கண்டுபிடிச்சிருவா. இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இவளும் வந்துட்டு வெளியில் இருப்பா. அங்கே வந்துட்டு கூப்பிட்டா எதுவுமே வந்துட்டு கேட்காது. அங்கே வந்துட்டு மாஸ்க் போட்டவனும் பின்னாடி இருந்து இவளை கொல்றதுக்காக வந்துட்டு இருப்பான். அங்கே சம்மரும் வந்துட்டு அங்கே எங்கேன்னு கத்திட்டு அவங்களையும் வந்துட்டு எமியை வந்துட்டு அலர்ட் பண்ணிடுவா இங்கே வரான் அப்படின்னு சொல்லிட்டு. எமியோ வந்துட்டு அங்கே எங்கே ஓடுவா. அங்கே அதுக்கப்புறமா 4 பேரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு அவங்க ஓடிட்டு இருக்கும்போது அப்போ வந்துட்டு இவங்க இந்த பக்கம் ஓடினா அந்த மாஸ்க் போட்டவனும் அவனும் அங்கேயே வந்துடுவான், இங்கே ஓடினா அங்கேயும் வந்துடுவான். அப்போ வந்துட்டு என்னடா இது எங்கே போனாலும் வந்துடுறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அங்கேருந்து தப்பிச்சு காரில் வந்துட்டு ஏறி வந்துடுவாங்க. அங்கேருந்து வர வழியிலே வந்துட்டு அங்கே எமியும் வந்துட்டு சம்மரும் வந்துட்டு ஓகே நான் வந்துட்டு நடந்ததெல்லாம் மறந்துடுறேன்ற மாதிரி நீ வந்துட்டு என்னை சேவ் பண்ணிட்ட, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு 2 பேரும் ஹக் பண்ணிட்டு அவங்களும் அந்த வழி அனுப்பிடுவாங்க. அப்போ வந்துட்டு குயின்னும் வந்துட்டு லூசியும் வந்துட்டு கேட்பான், பேசிகிட்டு இருப்பாங்க காரில் வச்சு. அப்போ அடுத்து யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இன்னும் இருக்கா என்ன, இன்னும் அடுத்து வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு யாரும் இருக்காங்களா அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ வந்துட்டு லூசி சொல்லுவா அடுத்து சம்மர் தான் சாக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது வந்து குயின் வந்துட்டு சொல்லுவான், ஆல்ரெடி வந்துட்டு சம்மரை பார்த்தா லைட்டாக ஜொல்லு ஊற்றிட்டு தான் இருப்பான். அப்போ குயின் வந்துட்டு இல்லை நம்ம சம்மரை சாகவே விடக்கூடாது, நீ எப்படியாவது அவகிட்ட சொல்லணும் அப்படின்னு வந்துட்டு லூசிக்கிட்ட வந்துட்டு சொல்லிடுவான். ஆமாம் நான் அவளை கண்டிப்பாக சாக விட மாட்டேன் அப்படின்னு வந்துட்டு அவளும் வந்துட்டு சொல்லிடுவாள். சம்மரும் லூசியும் வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அது வந்துட்டு ரெகுலராக அவங்க போகிற ரெஸ்டாரண்ட் தான், ஃப்யூச்சர்லேயும் பாஸ்ட்லேயும் எல்லாமே. அப்போ வந்து 2 பேரும் அவள் வந்துட்டு சொல்லணும்னு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் அப்போ வந்துட்டு லூசி எல்லாமே டீட்டெயிலாக கேட்டிருப்பா. நீ எப்படி இத்தனை வருஷம் கழிச்சு பிறந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அவங்க எப்படி டிசைட் பண்ணாங்க இன்னொரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் வந்துட்டு கேட்டிருக்கும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு ட்ரை பண்ணி தான் பண்ணியிருக்காங்க, ஐவிஎஃப்ல தான் நான் வந்துட்டு பிறந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பா. அப்போ வந்துட்டு நம்ம 2 பேரோட பாண்டிங்லாம் அங்கே எப்படி இருக்குது நல்லா இருக்கா அப்படி இப்படின்னு எல்லாமே கேட்டதுக்கப்புறமா அப்போ தான் வந்துட்டு லூசிக்கும் வந்துட்டு சிங்க் ஆகும். இவ இறந்ததுனால தான் நான் பிறந்திருக்கேன், அப்போ வந்துட்டு இவ உயிரோடு இருந்தால் அப்போ நான் வந்துட்டு ஃப்யூச்சரில் நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அவளுக்கும் தோணும். அப்போது அவள் ஆல்ரெடி வந்துட்டு லூசிக்கும் சம்மருக்கும் வந்துட்டு பாண்டிங் வந்துட்டு இப்போ தான் க்ரியேட் ஆகுமே தவிர ஃப்யூச்சரில் வந்துட்டு லூசி வந்துட்டு சம்மரை வந்து இறந்ததுக்கப்புறம் தான் பிறந்ததுனால அவளுக்கு வந்துட்டு ஒரு அக்கா அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்கவே இருக்காது. ஆனால் இப்போ பழகிட்டாங்கல்ல, அதனால் வந்துட்டு அந்த ஃபீல் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். அதனால அவளும் வந்துட்டு சொல்ல மாட்டா, கொஞ்சம் செல்ஃபிஷாக தான் இருப்பாள். சம்மர் அடுத்து நீ தான் சாக போகிற அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்கவே மாட்டா. ஏன்னா அவளுக்கு வந்துட்டு இவள் இறந்தால் தான் நம்ம பிறப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் தான் ஓடிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்துட்டு டின்னரையும் முடிச்சுட்டு அவங்களும் கிளம்பிடுவாங்க. டின்னர் முடித்த கையோட லூசியும் சம்மரும் அவங்க வீட்டுக்கே வந்துடுவாங்க. அவங்க வந்துட்டு ஒன்றா தூங்கிட்டு அடுத்த நாள் காலையிலே வந்துட்டு அங்கே ஐடி கார்டும் இருக்கும், ஐடி கார்டு எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புற டைமில் வந்துட்டு லூசியோட அப்பா வந்துட்டு பிளாக் பண்ணிடுவாங்க. இல்லை நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொன்னதும் வந்து லூசிக்கு வந்துட்டு நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கேன், தப்பாக நினைக்க மாட்டீங்களா அப்படின்னு. அப்போது நீங்கள் எப்போவாவது வந்துட்டு அடுத்து குழந்தை பெற்றுக்கணும்னு நினச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதும், இல்லை சம்மர் வந்துட்டு ரொம்ப சின்ன வயசுலேயே ரொம்ப நாட்டியாக இருப்பா, அதனால் வந்துட்டு ஒரு குழந்தையே போதும்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைய பற்றி நாங்கள் யோசிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் சொல்லிடுவாள். அப்போ லூசிக்கு வந்துட்டு ஒரு தாட் இருக்கும், சரி ஓகே அவள் இறந்ததுனால நம்ம பிறந்திருக்கோம், அப்படி இல்லை அப்படின்னாலும் அவங்க ரொம்ப ஆசைப்பட்டும் நம்ம பெற்றுக்கல அப்படின்ற மாதிரி சரி ஓகே அப்படின்னு. அப்போ அவங்க கேட்பாங்க, உனக்கு என்ன பிளான் இருக்குது சம்மரில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்கு வந்துட்டு நாசா இன்டர்ன்ஷிப் கிடச்சிருக்கு அப்படின்னதும் அவங்க பயங்கர ஹாப்பியாகுவாங்க. அவங்களோட பேரண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணியிருப்பாங்களே இதெல்லாம் கேட்டு அப்படி இப்படின்னதும் அவளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி ஃப்யூச்சரில் நடந்தது தான் ஞாபகம் வரும். லூசியும் வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட பாய் பாய் சொல்லிவிட்டு அவளும் வந்துட்டு கரேஜுக்கே வந்துடுவாள். அங்கே வந்து பார்த்தா யாரும் இருக்க மாட்டாங்க. அங்கே இந்த ரெட் கலரில் ஒரு லெட்டர் மட்டும்தான் இருக்கும். அதையும் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் லூசிக்கே தெரியும் குயின் வந்துட்டு சம்மரை வந்துட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்குள்ளே வந்துட்டு குயினும் வந்துடுவான். குயின் வந்துட்டு கேட்பான், நீ வந்துட்டு சம்மர்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னதும் அவள் வந்துட்டு சொல்லுவா, இல்லை என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே வந்துட்டு அவள் இறந்ததுக்கப்புறம் தான் நான் பிறந்திருக்கேன், அப்போ வந்துட்டு அவள் இறந்தால் தான் வந்துட்டு நானே பிறப்பேன் அப்படின்னு சொன்னதும் அப்போ வந்துட்டு குயின் வந்துட்டு ரொம்ப நீ ஏன் இவ்வளோ செல்ஃபிஷாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹார்ஷாக பேசுவான். அப்போ வந்துட்டு லூசிக்கும் வந்துட்டு நீ இதுக்காக தானே வந்துட்டு நீ இப்படிலாம் பேசுகிற, சம்மரை வந்துட்டு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் நினைக்கிறது தப்பா அப்படின்ற மாதிரி நான் வந்துட்டு செல்ஃபிஷாக தான் திங்க் பண்ணேன். ஆனாலும் வந்துட்டு எனக்கு முன்னாடிலாம் வந்துட்டு எனக்கும் சம்மருக்கும் அந்தளவுக்கு பாண்டு கிடையாது, ஆனால் இப்போ வந்துட்டு அவகிட்ட பழகிட்டேன், அவள் எப்படின்றது எனக்கு தெரியுது, அதனாலும் என்னால் அவளை இழக்க முடியாது, அவளையும் எப்படியாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு
லூசியும் வந்துட்டு குயின் கிட்ட சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவா. இங்கே அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, குயின் வந்துட்டு அந்த போட்லேயே உட்காந்துட்டு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கும்போது தான் அப்போ வந்துட்டு லூசி அங்கேருந்து வருவா. வந்ததும் வந்துட்டு கொஞ்சம் இப்படி கேஷுவலாக பேசுவா. நீ தான் வந்துட்டு அடுத்து உன்னை தான் கொல்ல போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொன்னதும் குயினுக்கும் வந்துட்டு ரொம்ப பயமாகவும் இருக்கும். எதனால் அப்படி இப்படின்னு நிறைய யோசனைகள்லாம் இருக்கும். ஆனாலும் வந்து லூசி வந்துட்டு சொல்லுவா, நீ இறந்ததுனால தான் வந்துட்டு இந்த ஃபேமிலியே வந்துட்டு இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆச்சு. பேரண்ட்ஸ் வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. எனக்கு வந்து நான் ஒரு வாழ்ந்த மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் இல்ல. உன்னோட இறந்த தாக்கம் மட்டும் தான் எங்களுக்கு இருக்கு. அப்படின்றதுனால எனக்கு அந்த ஃப்யூச்சருக்கு போகவும் எனக்கு பிடிக்கல. எனக்கு இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனாலும் உன்னை என்னால இழக்க முடியாது. நீ வந்துட்டு வாழணும். லூசியும் வந்துட்டு சம்மர் கிட்ட, நீ வந்துட்டு எதுக்கும் கவலைப்படாத. உன்னை சேவ் பண்ணுறதுக்கு எல்லா பிளானுமே பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த சீன் பார்த்தீங்கன்னா, அந்த சோனார் கம்பெனியில வந்துட்டு அந்த ஆன்டி மேட்டர் திருடுறதுக்காக வந்துட்டு லூசியும் அங்கே வந்துட்டு போயிடுவாங்க. அங்கே குயினும் வந்துட்டு வந்துருவான். இங்கே வந்துட்டு சேம் அந்த 2 ஃப்ரெண்டு இறந்ததுக்காக, மால்ல வந்துட்டு இறந்ததுக்காக இங்கேயும் வந்துட்டு பார்ட்டியும் பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுவாங்க. அவங்க வந்துட்டு டேட் வந்துட்டு ஏப்ரல் 18, 2003ல தான் இருப்பாங்க. இவங்க வந்துட்டு அந்த கம்பெனிக்குள்ளே உள்ளே போய் இது வந்துட்டு அந்த ஆன்டி மேட்டர் எடுக்கிறதுக்காக அங்கே உள்ள போயிட்டுருப்பாங்க ஐடி கார்டை யூஸ் பண்ணிவிட்டு. இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா பயங்கர கான்ஃபிடென்ட்டாக தான் வந்துட்டு சம்மர் வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு வருவாங்க. அங்கே எல்லாமே டான்ஸ் பண்ணுவாங்க. எல்லாமே பேசிட்டு அப்புறம் எமிகிட்டேயும் வந்துட்டு பேசிட்டு, நான் வந்துட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அவளும் வந்துட்டு அங்கேருந்து கிளம்புவா. அங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருப்பா. யாருக்குன்னு பார்த்தா அந்த மாஸ்க் போட்டவனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பா. நீ வந்துட்டியா, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவள் இறந்த இடத்துலயே வந்துட்டு அங்கேயே தான் சுற்றி சுற்றி ஓடிட்டு அங்கேயும் வந்துட்டு ரெடியாக தயாராக இருப்பா. நீ வந்துட்டு என்னை கொல்றதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி. அங்கே அந்த மாஸ்க் போட்டவனுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இது, நம்மளோட வேலை ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த கம்பெனியில் வந்து திருடுறதுக்கு வந்தவங்க வந்து ஆல்ரெடி இங்கேயும் ஒரு கொலை இருக்கும். அதையும் பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு சிங்க் ஆகும். ஓகே, இங்கே வந்து அந்த கொலைக்காரன் இங்கேயும் வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, அங்கேயும் வந்துட்டு ஒரு ஆன்டி மேட்டரும் இருக்காது. அதையும் வந்துட்டு பார்த்துட்டு, அப்போ இவனும் வந்துட்டு ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கான். ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்து இவ்வளோ வேலையும் பண்ணிகிட்டு இருக்கான். அப்போ வந்து அவன் வந்துட்டு ரொம்ப அட்வான்ஸாக இருக்கான். நம்மளை விட ஒரு ஸ்டெப்பு முன்னாடி இருக்கான் அப்படின்னு. அப்போ லூசி சொல்லுவா, இதை பாரு, நானும் ஃப்யூச்சர்லேருந்து தான் வந்திருக்கேன். அதனால் ஒன்றும் கிடையாது. நம்ம வந்துட்டு இதை எப்படியாவது போய் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வேகமாக வந்துடுவாங்க. இங்கே வந்துட்டு நம்ம சம்மர் வந்துட்டு சாகிறதுக்கு இங்கே ரெடியாக இருப்பாங்க. அந்த டைமில் ஒரு வெளிச்சம் மாதிரி வரும். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த வண்டியில் வந்து நேராக வந்துட்டு வேகமாக உள்ளே வந்து இடிச்சிட்டு உள்ளே வரும்போது அந்த மாஸ்க் போட்டவங்க மேலே பயங்கரமாக இடிச்சிருவாங்க. இங்கே சம்மரும் வந்துட்டு லூசியும் வந்துட்டு சேஃபாக வந்துட்டு காருக்குள்ளே ஏறி இங்கேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும்போது தான் இங்கே வந்துட்டு அந்த மாஸ்க் போட்டவன் வந்துட்டு கொஞ்சம் அப்படியே அங்கங்கே நெளிஞ்சுவான். அப்போ வந்து குயின் வந்துட்டு சொல்லுவான், இன்னும் அவன் உயிரோடு தான் இருக்கான் அப்படின்னு. அந்த டைமில் பார்த்தா இங்கே வந்துட்டு காருமே வந்துட்டு ஒர்க் ஆகாது, எங்கேயுமே மூவ் ஆகாது. அப்போது வந்துட்டு அந்த மாஸ்க் எல்லாம் உடஞ்சிருக்கும், பாதி உடஞ்சிருக்கும். அந்த மாஸ்க்கை கழட்டுவான். அது யாருன்னு பார்த்தா குவின்னு. பயங்கர ட்விஸ்ட்டாக இருக்கும். குவின்னு தான் வந்துட்டு இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கானே, எங்கே ஆப்போசிட்லேயும் குவின்னு தான் இருப்பான். ஐயோ நம்மளா அப்படின்ட்டு அவனுக்குமே வந்துட்டு பயங்கர ஷாக்காக இருக்கும். எல்லாருக்குமே ஷாக்கிங்காக இருக்கும். எல்லாருமே வந்துட்டு, அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? நீ வந்துட்டு கிளம்பு அப்படின்ட்டு அவங்களும் வந்துட்டு ரிவர்ஸ் எடுத்துட்டு நேராக வந்துட்டு கரேஜுக்கே வந்துடுவாங்க. அப்போ வந்துட்டு லூசி கிட்ட சொல்லுவான், நீ என்னை நம்புறல, நான் இந்த மாதிரி இருக்கணும்னு நான் ஆசைப்படலை, நான் ஒரு கொலைகாரன் ஆக மாட்டேன் அப்படின்னதும் லூசி வந்துட்டு சொல்லுவாள், நான் வந்துட்டு முழுசாக அவனை நம்புறேன் அப்படின்னு. அப்போ கரேஜில் நம்ம இருக்கிறது அவனுக்கு கண்டிப்பாக தெரியும் அப்படின்னதும் எல்லாமே சேஃபாக லாக் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்துட்டு அந்த சேம் டைம் வந்துட்டு லூசியும் வந்துட்டு அந்த ஆன்டி மேட்டர்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாமே செட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த டைமில் கரெக்டாக வந்துட்டு அந்த ஃப்யூச்சர் குயின் வந்துட்டு உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்ததும் வந்துட்டு இங்கே பாஸ்ட் குயின் வந்துட்டு, நான் உங்களை சேவ் பண்ணுறேன்ற மாதிரி வந்து சம்மர் வந்துட்டு முன்னாடி ப்ரொடெக்ட் பண்ணிகிட்டே இருப்பான். ஆனாலும் வந்துட்டு இந்த ஃப்யூச்சர்லேருந்து வந்த குயின் வந்துட்டு ரொம்ப ரகடாக இருப்பான். அவனும் வந்து இந்த சம்மர்னால தான் நான் இந்த அளவுக்கு நான் வந்து இப்படிலாம் ஆயிருக்கேன். இவன் வந்துட்டு என்னெல்லாம் அவமானப்படுத்தலை அப்படின்னா, நான் உனக்கு லெட்ரு கொடுத்தேன். அந்த லெட்ரு கொடுத்தப்போ வந்துட்டு இவன் என்ன பண்ணா தெரியுமா, நீ வந்துட்டு ஒரு முட்டாள், நான் உன்னெல்லாம் லவ் பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லார் முன்னாடியும் சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி ஃப்யூச்சர் குயினும் வந்துட்டு சொல்லுவான். அதுக்கப்புறமா வந்துட்டு என்னை ரிவர்லலாம் தூக்கி போட்டாங்க. அப்போ எல்லாருமே வந்துட்டு என்னை பார்த்து சிரிச்சாங்க. எவ்வளோ அவமானங்கள் தெரியுமா, அதனால தான் இவங்க என்னை அவமானப்படுத்தினவங்களெல்லாம் அழிச்சிட்டு நானும் டிஸப்பியர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணேன் அப்படின்னு. அப்போ இங்கே பாஸ்ட்டில் இருக்கிற குயினும் வந்துட்டு, இல்லை அப்படிலாம் நடக்காது, அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவான். அந்த ரிவரில் விழுந்தது நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் வந்துட்டு, ஆனால் எனக்கு நடந்துச்சு, இதெல்லாம் எனக்கு நடந்ததுனால தானே நான் இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா. அப்போ சம்மரும் வந்துட்டு, ஓ நான் வந்துட்டு உன் லவ்வை அக்செப்ட் பண்ணாதனால தான் வந்துட்டு நீ என்னை இப்படி கொன்னியா அப்படின்னு வந்துட்டு அவளும் கேட்க, அவனும் வந்துட்டு கொலை பண்ணுறதுக்கு வந்துட்டு தான் இருப்பான். இங்கே லூசியும் வந்துட்டு பயங்கரமாக எல்லாமே அந்த இதெல்லாம் செட் பண்ணிவிட்டு எல்லாமே ஒர்க்கும் போயிட்டுருக்கும். இங்கே வந்துட்டு பேட்டரியும் வந்துட்டு சார்ஜ் ஆகிற மாதிரி காமிச்சிட்ருக்கோம். அப்போ வந்துட்டு சடனாக வந்துட்டு
அந்த மிஷினும் வந்துட்டு ரெடி ஆயிரும். அப்போ வந்துட்டு குயின் கிட்ட பாஸ்ட் குயின் கிட்ட, "நீ வந்துட்டு சம்மர கூட்டிட்டு இங்கேருந்து வெளியில போயிரு" அப்படின்னு சொல்லிட்டு, அங்கே வந்து இங்கே ஃப்யூச்சர் குயினையும் வந்து புடிச்சு இழுத்துட்டு, இங்கேயும் வந்துட்டு அந்த டேட்டையும் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிடுவா. சேஞ்ச் பண்ணிவிட்டு அங்கே பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுவா. அதுவும் வந்துட்டு அந்த ஏப்ரல் 18, 2024 அந்த டேட்டில் தான் வந்துட்டு இருக்கும். அவங்களும் வந்துட்டு சேம் அதே மாதிரி வந்துட்டு மிஷினோட வந்துட்டு பொதக்கடின்னு வந்துட்டு ஒரு கார் பார்க்கிங்கில் தான் வந்து விழுந்த மாதிரி விழுவாங்க. அங்கே ஏகப்பட்ட கார் தான் பார்க் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்துட்டு லூசிக்கும் என்ன பண்ணி அவனை அடிக்கிறது ஒன்றுமே தெரியாது. அவனும் வந்துட்டு கையில் கத்தியோட தான் நின்றுட்டுருப்பான். உன்னால் வந்துட்டு எவ்வளோ இது ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்துட்டு லூசியை வந்துட்டு அடிக்கிறதுக்காக வந்துட்டு எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இவளும் வந்துட்டு அங்கங்கே ஏதாவது அடிக்கிறது கிடைக்குதான்னு தான் தேடிட்டு இருப்பான். அங்கே ஒரு காருக்கு வந்துட்டு பேட்டரி ஆகிட்டு இருக்கும். அந்த சார்ஜ் ஏறிட்டு இருக்க அந்த ஒயரை எடுத்து வந்துட்டு அவனை வந்துட்டு கொஞ்சமாக அப்படி இப்படின்னு அட்டாக் பண்ணுவா. ஆனாலும் ஒரு டைமில் வந்துட்டு அவனும் கத்தியை வந்துட்டு தூக்கிட்டு வந்துடுவான். அதுக்குள்ளே வந்துட்டு அந்த சார்ஜ் வர்ற இதை வச்சு அவனுக்கு வந்துட்டு அந்த கத்தியில் பட்டதும் அவனுக்கு வந்துட்டு பயங்கரமாக ஷாக் அடிச்சு அவனும் வந்துட்டு அன்கான்சியஸ் ஆன மாதிரி கீழே விழுந்துருவான். இவளும் வந்துட்டு இங்கேருந்து வந்துட்டு நம்மளும் வந்துட்டு கிளம்பி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பேக்கெட்டில் வந்துட்டு அந்த ஆன்டி மேட்டரை தான் வந்துட்டு வச்சுருப்பான். சரி ஓகே சேஃப்டிக்கு இதை எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு மெதுவாக அங்கே போகிறதுக்குள்ளே இவனும் வந்துட்டு டக்குன்னு வந்துட்டு முழிச்சிடுவான். அவளை அட்டாக் பண்ண வரும்போது இவனும் வந்து லூசி வந்து கத்தி எடுத்து சதக்குன்னு வந்துட்டு ஒரு குத்திடுவா. அவனும் வந்துட்டு அங்கேயே வந்துட்டு செத்து போயிடுவான். இங்கே வந்துட்டு பாஸ்ட் 20 இயர்ஸ் பேக்கில் இவங்க 2 பேரும் வந்துட்டு இங்கே பேசிகிட்டு இருப்பாங்க. குயினும் சம்மரும். அப்போ சம்மர் வந்துட்டு சொல்லுவா, நான் வந்துட்டு என்னோட தங்கச்சி வந்துட்டு நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவள் இருக்கிற வரைக்கும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, நான் அவளை வந்துட்டு அலோவ் பண்ணியிருக்கக்கூடாது போக விடுறதுக்கு அப்படின்னு சொன்னதும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சடனாக வந்துட்டு லூசியும் வந்துடுவா. லூசி வந்ததும் வந்துட்டு சம்மருக்கும் குயினுக்கும் பயங்கரமாக ஹாப்பி ஆகிடும். எல்லோரும் ஹக் பண்ணிவிட்டு வந்துட்டு அப்போ வந்துட்டு நீ வந்துட்டு ஃப்யூச்சருக்கு இனிமேல் போக மாட்டாள அப்படின்னு சொல்லிட்டு சம்மர் கிட்ட லூசி வந்துட்டு நானும் வந்துட்டு வீட்டுக்கு போனால் வந்துட்டு அங்கே பேரண்ட்ஸ்க்கு என்னை யாருன்னே தெரியல அப்படின்னு. எல்லா மூவிலையும் எப்படி காமிப்பான்னா பாஸ்ட்டுக்கு வந்துட்டாங்கன்னா அங்கே அவள் வந்துட்டு டிஸப்பியர் ஆன மாதிரி தான் காமிப்பாங்க. ஆனால் இந்த மூவியில் வந்துட்டு அவள் உயிரோடு இருக்கிற மாதிரி தான் காமிச்சாங்க. அப்புறம் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு ஹக் பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இங்கே வந்துட்டு லூசி, எமி அதுக்கப்புறமா வந்து அவங்க பேரண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியிருப்பாங்களா என்னென்னு தெரியல. அவங்க எல்லாமே வந்துட்டு ஒரு ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. இங்கே இது வந்து ப்ரெசென்ட்டுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. அப்போ வந்துட்டு சேம் அதே மாதிரி வந்துட்டு லூசியும் வந்துட்டு நாசாவுக்கு இன்டர்ன்ஷிப்புக்கே வந்துட்டு எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணுவாங்க. குயினும் லூசியும் வந்துட்டு பயங்கர ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. எல்லாமே ஹாப்பியாக இருப்பாங்க. செம்ம சூப்பரான ஒரு சாட்டிஸ்ஃபைடான எண்டிங்கில். உங்களுக்கு இந்த மூவி எப்படி இருந்துச்சு அப்படின்றத வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் மிஷின் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் எங்கே போவீங்க, எதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவீங்கன்றதை மட்டும் நீங்கள் வந்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா வந்துட்டு இந்த டைம் மிஷின்லாம் வந்து கிடச்சிதுன்னா இதெல்லாம் போய் சேஞ்ச் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு என் லைஃப்பில் ஏகப்பட்ட இடத்துல நான் திங்க் பண்ணியிருக்கேன். ஆனால் வந்துட்டு எனக்கு இப்போது வந்துட்டு டைம் மிஷின் கிடச்சிதுன்னா நேராக வந்துட்டு நான் 10th படித்த பீரியடுக்கு தான் போவேன். அங்கே வந்துட்டு நல்ல மார்க் வாங்கி நல்ல ஃப்யூச்சரில் வந்துட்டு ஒரு நல்ல ஜாப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை. நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சுவாரஸ்யமான மூவியில் நான் உங்களை எல்லாரையும் சந்திக்கிறேன். டாட்டா, பாய்.